அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இன்பஸ்ரீ. பாருங்கள், சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி என்னென்னா, ஐயப்ப சுவாமி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாப்பா இன்பஸ்ரீ வந்து முதல் தடவை ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறாங்க. அப்பா அம்மா வந்து வருஷம் வருஷம் போயிட்டுருக்காங்க. அப்பா அம்மா கூட வந்து இந்த வருஷம் இன்பஸ்ரீயும் போகிறாங்க. முதல் தடவையாக போகிறாங்க. ஸோ அதனால் மாலை போட தான் இன்பா குட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பாருங்கள், உள்ளே போய் முட்டி போட்டு ஐயன் முன்னாடி வந்து அழகாக மாலை போட்டுக்கிறா. ரொம்ப நாள் அவள் வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு தாத்தா பாட்டிக்கிட்ட அழுதுட்டு இருந்தா. பெண் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்குமே வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு அலோடு இல்லை. 10 வயசுக்கு அப்புறமும் 50 வயசுக்கு முன்னாடி போக முடியாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு வாய்ப்பாக கருதி இன்பா குட்டி வந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 5 டேஸ் ட்ரிப்பு மாதிரி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போகிற வழியில் இருக்கிற கோவிலுங்களையும் பார்த்துட்டு போவாங்க. சபரிமலை மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இருக்கிற கோவிலுங்களையும் பார்த்துட்டு போவாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் பாப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. 5 நாள் இன்பா குட்டி வந்து சபரிமலை யாத்திரைக்கு வந்து கிளம்புவாங்க. இருமுடி அன்னைக்கு கட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா பெரும்பொங்கல் அன்றைக்கே கட்டுறாங்க. ஜனவரி 15ஆம் தேதி பெரும்பொங்கல் அன்றைக்கே கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கன்னி பூஜை, பஜனைன்னா வந்து சுவாமி எதிர்க்க உட்காந்து எல்லோரும் மேளம் அடித்து பாட்டு பாடுவாங்க. கன்னி பூஜை, பஜனை, விளக்கு பூஜை, அந்த மாதிரி நிறைய பூஜைகள் நடக்கும். நிறைய பேர் பிரசாதம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி வீடியோவாக வந்து எடுத்து போடலாம். டைம் இருந்தால் லாங் வீடியோவாகவும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்பஸ்ரீ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களோ இல்லை நீங்களோ சபரிமலைக்கு போன அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்பாக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அப்பாவுக்கு வந்து இன்பா குட்டி கையால் மாலை போடணும். அப்பா அம்மா 2 பேருமே வந்து இன்பா குட்டி கையால் தான் வந்து மாலை போட்டுக்குவாங்க வருஷம் வருஷமே. அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்து மாலை கழட்டுறதும் வந்து இன்பா குட்டி தான் கழட்டுவாங்க. ஸோ அப்பாவுக்கு போட்டாச்சு, அடுத்தது அம்மாவுக்கு போடுவாங்க. அதே போல் நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களை வச்சு தான் வந்து அவங்களுக்கு மாலை போட்டுக்குவாங்க. யாருமே இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே மாலை போட்டவங்க அவங்க போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்பா குட்டி வந்து தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு மாலை போட்டு விட்டா. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. சபரிமலைக்கு போன அனுபவம் வந்து பாப்பாவுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. போனவங்க எப்படி இருக்கும், குழந்தைங்களாம் ஓகேவா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் முன்னெச்சரிக்கையாக வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பேக் பண்ணி அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்குவேன். ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு. அங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பாப்பா அவங்க அப்பாக்காக மாலை போடுறாங்க. இது ஒரு குட்டி தங்கம். இங்கே நிறைய குட்டி தங்கங்க தான் இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி லைனாக நின்றுட்டுருக்காங்கன்ட்டுன்னு. இது வந்து ஐயப்ப சாமி கோவில் வந்து ஊர்லேயே இருக்கிறதுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.